அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். உலகத் தமிழர்களுக்கும் யோகம் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அமர்நாத்தின் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் ஜோதிடத்தின் சிறந்த கிரகமான வீரத்துக்கு அதிபதியான அங்குகாரகன் செவ்வா பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த வீட்டில் நின்றால் என்ன பலன் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். லக்னம் என்று போட்டிருப்பார்கள். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது லா என்று ஒரு இடம் போட்டிருப்பார். அங்கிருந்து 12 வீட்டில் செவ்வாய் எங்கு நிற்கிறார் அதை பற்றியான பலனை நாம் சொல்ல இருக்கிறோம். 1ஆம் வீட்டில் லா என்று போட்டிருக்கின்ற லக்னம் என்று சொல்லுவோம். அங்கு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதுதான் அவர்கள் லட்சியம், அதுதான் அவர்கள் வாழ்க்கை. திரைக்கதை வசனம் என்று சொல்வார்களே, கருப்பொருள், அதை சுற்றியே தான் ஒரு வாழ்க்கை இருக்கும். லக்னத்தில் இருக்கிற பொழுது தன்னை பற்றியான சிந்தனையும் புகழ், அழகு, கௌரவம், முழுக்க லக்னாதிபதி பற்றியான தன் சுயராஜ்யம், சுயமரியாதை, அதீத கோபம், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அவர்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கிற பொழுது முழுக்க குடும்ப சிந்தனை, குடும்பத்திற்காக செல்வத்தை சேர்த்தல், குடும்ப பாசம் அனைவருக்குமே இருக்கும். ஆனால் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். எக்காரணத்து கொண்டும் குடும்ப நபர்களை அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். குடும்பத்தின் நலனுக்காக உழைத்து கொண்டிருப்பார்கள். 3ஆம் இடத்தில் இருக்கிற பொழுது சகோதரர்களுக்காகவே உழைத்து கொண்டிருப்பார்கள். வெற்றி ஒன்றே இலக்காக அவர்களுக்கு இருக்கும். எதிலும் தோல்வி என்பது அவர்களுக்கு பிடிக்காது. எதிலும் வெற்றி அடைய வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய குறியாக இருக்கும். 3ஆம் இடம் என்பது விஜயம், வெற்றி, அனைத்து முயற்சிகளிலும் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். 4ஆம் இடத்தில் இருக்கிற பொழுது 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். வீடு, வாகனங்கள் வாங்குவதில் மிகப்பெரிய ஆர்வங்கள் அவர்களுக்கு இருக்கும். நிறைய வீடுகளை அவர்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம். சுகஸ்தானம் என்று தன் சுகத்திற்காக எவ்வளோ பெரிய சூழலிலும் அவர்கள் கடன் வாங்கியும் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் சுகத்திற்காகவே அவர்களுடைய சுகம் கெட்டுவிட்டது என்று சொன்னால் அந்த இடத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். 5ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய புத்தி ஸ்தானம். அவருடைய புத்தி பலம் இருக்கும். குழந்தைகள் மீது அளவற்ற பாசம் அனைவருக்கும் இருந்தாலும் இவர்கள் குழந்தைக்காகவே வாழ்வார்கள். குழந்தையினுடைய கௌரவத்திற்காகவும் அவருடைய முன்னேற்றத்திற்காகவும் வாழக்கூடியவர்களுக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும். அதே போல் காதல், தன்னுடைய இஷ்டத்திற்கு திருமணம் செய்யக்கூடியது, தன்னுடைய எண்ணங்களை எங்கும் தன் அறிவை பெரிதென்று நிறுத்தக்கூடிய ஆற்றல் செவ்வாய்க்கு உருவாகும். 5ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் அவர்களுக்கு புத்தி பலத்தையும் ஆர்வத்தையும் சுகபோகங்களிலும் நாட்டத்தை ஏற்படுத்துவார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிற பொழுது அவர்கள் எதிரியை வெல்லுவதிலே குறியாக இருப்பார்கள். இயற்கையாகவே எதிரியை அவர்கள் வென்று விடுவார்கள். 6ஆம் இடத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு நோய்கள் அதிகம் வராது. எதிரிகள் அவர்களை கண்டு அஞ்சி இருப்பார்கள். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிற பொழுது மனைவிக்காகவே அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வதாக இருக்கும். மனைவியினுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவே அவருடைய வாழ்நாள் முழுவதும் உழைப்பதை போல் தெரியும். 8ஆம் இடத்தில் இருக்கிற பொழுது நீண்ட ஆயுள் வேண்டும் என்று இருப்பார்கள். எப்பொழுதுமே பெரும் செல்வம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இரத்தத்திலே ஊறியிருக்கும். அதனால் சிலர் தவறான வழியிலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அவர்கள் நிதானம் தேவை. 9ஆம் இடத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் தெய்வ காரியங்களில் நாட்டமுடையவர்களாகும். கோயில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம், தலாத்திரை செய்ய வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், ஃபவுண்டேஷன், அறக்கட்டளை போன்றவை உருவாக்கி ஏழைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கிற பொழுது தான் செய்கின்ற தொழிலில் எப்பொழுதுமே முதல்வனாக இருக்க வேண்டும், எந்த ஈடு இணையற்ற ஒரு நிலையில் இருக்க வேண்டும், முடிசூடாத மன்னனாக நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் 10இல் இருக்கிற செவ்வாய் அவர்களுக்கு தந்தருள்வார். 11இல் இருக்கிற பொழுது அவர்களுடைய எண்ணம் அனைத்தும் லாபம் அடைவதிலேயே இருக்கும். லாபத்தை குறைந்துவிட்டால் அவர்கள் கோபத்தின் உச்சிக்கே சென்று விடுவார்கள். 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிற பொழுது அவர்கள் அதிகம் செலவு செய்தல், அதிகம் உலகங்களை சுற்றி வர வேண்டும், உலகம் சுற்று வாலிபவரை போல அவர்கள் இருப்பார்கள். மோட்சத்திலும் அவர்கள் நாட்டம் இருக்கும். அதிகம் அவர்கள் வெளிநாடுகளில் இருப்பது தான், வீட்டில் இருப்பதை விட வெளிநாட்டில் வெளி ஊரில் இருப்பதை மிகவும் அவர் விரும்புவார்கள். அவர்கள் முக்கியமான சுப விரயங்களுக்கு அதிகம் செலவு செய்வார்கள். நண்பர்களோடு எப்பொழுதும் சேர்ந்து அதிக இடங்களை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதனால் அது மோட்சத்தையும் இறுதியாக வழங்கும்.
அதனால் இந்த 12 வீடுகளில் எந்த இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பதை உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்தபோல் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் என்றால் நீங்கள் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.